ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷயா ஃபேஷன் டிசைனரோட எம்டி மிஸ்ஸஸ் அண்ட் டாக்டர் சசிகலா மேம். அவங்கதான் இருக்காங்க. ஒரு ஹலோ சொல்லிடலாம். ஹலோ மேம். ஹலோ மேம், உங்ககிட்ட ஒரு சம் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. சோ அதுக்கான ஆன்சருக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபீல்டுல நீங்க 20 இயர்ஸா நீங்க வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கீங்க, ரைட்? சோ இப்போ 20வது வருஷம் ரன்னிங். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. சோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த அனுபவத்துல இருந்து உங்களை மாதிரியே இந்த ஃபீல்டுல பெருசா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ்? இந்த ஃபீல்டுல முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல வந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். இப்போ வந்து டெய்லரிங், பியூட்டிஷியன், ஆரி ஒர்க், மெகந்தின்னு நிறைய கோர்ஸ் இருந்துட்டே இருக்கு. எல்லா கோர்ஸையுமே கத்துக்கணும். ஏன்னா எது கத்துக்கலையோ அதை தான் மக்கள் கேட்பாங்க. அதனால எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கத்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுக்கணும். எந்த இடத்துக்கு போனா கரெக்டா சொல்லி தருவாங்க, தெளிவா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நாங்க ஒரு 20 வருஷமா வளர்ந்துருக்கோம்னா நாங்க வளர்ந்த காலகட்டத்துல போட்டிகள் கம்மி தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்துட்டே நிறைய பிசினஸ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டால, யூடியூப்ல அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றதுனால இப்ப வந்து கடை வச்சு பண்றவங்கள விட வீட்டுல இருந்து பண்றவங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும் போது வந்து நமக்கு திறமைகள் நிறைய வளர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் நான் கத்துக்கிட்ட இடம். இப்ப நான் வந்து நிறைய இடத்துல கத்துக்கிட்டேன். ஃபேஷன் டிசைனிங் முடிச்சாலுமே எனக்கு வந்து இந்த தையல் பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஒரு சாந்தி மேம் சொல்லி ஒருத்தங்க மன்னார்குடியில இருந்து அவங்க வந்து இருந்தாங்க. அந்த மேம் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய நுணுக்கங்கள்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுனாலயோ என்னவோ எனக்கு தெரியல. இப்ப நானும் எனக்கு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லி தரீங்க, நிறைய விஷயத்த எங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி தரீங்க அப்படின்லாம் சொல்லும் போது நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை மேம் நான் அந்த மாதிரி கத்துக்கிட்டதுனாலதான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குமோ, நான் அந்த மாதிரி அவங்க எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் இவங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கறணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நம்ம நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிசினஸ்க்குள்ள இறங்கணும். அப்புறம் மனப்பூர்வமா சொல்லி கொடுக்கணும். சொல்லித்தர விஷயத்த வந்து தெளிவா சொல்லி கொடுக்கணும், நீட்டா சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு, எந்த திறமையும் நம்ம முன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க முன்ன போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முன்னுக்கு வரலாம். என்னை விட அதிகமாவே வளரலாம் அவங்க. So sweet of you, ma'am.